முதல் படியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் காட்ட மறந்துட்டேன். மனுஷன் இதுலேருந்து ஒன்றும் இல்லை, இதை போட்டு வதக்குறோம் அவ்வளோதான். ஓகேங்களா, நல்லா வதக்குறோம், வதக்கினே இருக்கும். ஃபஸ்ட் டைம் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போடும்போது நம்ம கேமரா ஆன் பண்ணோம். ஓகேங்களா, அது வரைக்கும் ஸ்டெப்பு. ஓகேங்களா, நான்லாம் வந்து செஃப்பு, அதனால் முறையாக தான் செய்வேன். இதை போடும்போது கேமரா ஆன் பண்ணுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்தோம். ஸோ அது வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ கரெக்டாக எடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகா போட்டால் கலர் வரும், சாதா மிளகா போட்டால் என்ன வரும், கரெக்டாக வரும். பார்த்தீங்களா ஒரு மசாலா, அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா, ஃபுல்லாக சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது சரியான இதுக்கு வந்தப்புறம் 1 கப் வாட்டர் ஊற்றணும். அது ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்புறம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. குக்கிங் vlog பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பயங்கரமான பிளான் யோசிச்சு வச்சுருக்கோம். கேங்காக போய் சமைக்கிறதுலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு வச்சு தான் மற்ற வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வருதோ அதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா, சிம்பிளாக வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்ஸ், அது பேர் வரல சாரி, கொஞ்சம் திக்கான இதில் வரும்போது நம்ம கறி வச்ச சிக்கனை எடுத்து இதில் பட்டாமல் போட்டுருவோம். ஓகேங்களா, திக்காக வர வரைக்கும் வெயிட்
திக்காக வரணும்னா கடலை மாவு ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை சுற்றி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் விசில் போட்டு மூடி ஒரு விசில் வர வரைக்கும் லோ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது விசில் வந்தவொடனே திறந்து நான் காட்டுறேன். விசில் வரப்போகுது. உள்ளே இது ஆகுது போல். அதுக்குள்ளே மாவு பிரித்து விட்டுட்டு இட்லிக்கு ரெடி பண்ணுற வேண்டியதான். இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எதுவும் கேட்கல. ப்ராசஸ் முடியுது. இப்போ எடுத்து அதை அடுப்பில் வச்சா வேலை முடிஞ்சுது.